channel. So day 2 of exploring Kodaikanal. இன்றைக்கி நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ஸோ கார் வந்துச்சு. ஸோ நம்ம காரில் ஏறி நம்ம பாட்டுக்கு இன்றைக்கான எக்ஸ்ப்ளோரிங் vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் தங்கியிருந்த ரூமு. ஸோ பெட்ஷீட்லாம் அப்படியே போட்டு உடம்பிலாம் இருக்குது. அண்ட் ஃபேனு லைட்டு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. சிங்கு அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், ஹீட்டரோட எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சோஃபா, டைனிங் டேபிள் அண்ட் அங்கே கிச்சனு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஃப்ரிட்ஜு அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம், சேம் செட் தான். நமக்கு மட்டும் ஒரு லட்சம் சர்ப்ரைஸ் இருந்தா வந்து வாங்கிக்கலாம்டா. இத பக்கி எங்க ஏத்தோம். பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ இட்லி வடை, பொங்கல் வடை தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஒரு கப் டீ குடிச்சிட்டு நாங்கள் அன்றைக்கி ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அண்ணா இது ஆம்னில சின்ன மாடல் அண்ணா, புரியல ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஆம்னில சின்ன மாடல் அது ஒரே மாடல். நான் யோசிக்கிறேன் பழைய காலத்தில். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு டே 2ல் குட் மார்னிங் அப்பர் லேக் வியூ. இந்த லேக்கோடைய அப்பர் வியூ தான். லேக்கோட அப்பர் வியூ மிஸ்ட் வந்துருச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனால் தாடி மட்டும் கொஞ்சம் ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போமா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த பாயிண்டான மோயர் பாயிண்ட் வந்திருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து கவர் பண்ணிடுச்சு. ஸோ வியூ அவ்வளோவா தெரியல. அண்ட் இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 rupees ஒரு ஆளுக்கு. அப்பர் லேக் வியூ ஆண்ட இந்த கூலர்ஸ் வாங்கினேன். ஸோ 200 rupees இது. ஸோ ஃபுல்லாக மிஸ்ட் கவர்ட். ஃப்ரிட்ஜ் வந்துருக்கு. அந்த ஏசி வரும். ஸோ நம்மளுடைய அடுத்த பாயிண்ட் சூசைட் பாயிண்ட் இது. அப்படியே சொல்கிறேன் பாரு, சூசைட் பண்ணி க்ரீன் வேல்யூ சொல்கிறேன்.
இதுக்கு இன்னொரு பேர் வந்து க்ரீன் வேலி. ஸோ இதுதான் ஒரிஜினல் சூசைட் பாயிண்ட் தான். ஸோ நம்மளுடைய அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான். சைஸ் பத்தா நீக்கு என்ன பண்ணுறது? ஏன் சுவாயம் போட்டு போகணும்? அதான் தரமாட்டேன் அழுவிரி. நான் தரமாட்டேன். ஸ்கூலில் கொடுத்தேன் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு இப்போ ஸ்டோர் பில்டிங் 2.5 ரூபா ஃபஸ்ட்டு 10 நாள் வச்சுருவோம். என்ன தெரியுமா பண்ணுவோம்? நானே வாங்க திருப்பூர் கோயில் இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட். டெவில்ஸ் கிச்சன் கூப்பிடுற குணா குகை. ஸோ அந்த குணா குகையை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வா மேலே போகலாம். ஃபுல்லாகவே மிஸ்டா. மாப்பிள்ள செம்மையா இருக்குடா. ஆனால் கேமராவில் எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஃபாக் வேறு ஃபுல்லாக மிஸ்ட்டு. போ. ஸோ நம்ம அடுத்த வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸ். ஸோ அந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா 4 பில்லர் மாதிரி இருக்கும். மச்சான் இது வரைக்கும் அவன் சம்பாதிச்ச காசு மொத்தமாக வீட்டில் தான் கொடுக்குறான். இப்போ பாரு எத்தனை வருஷமா நான் வேலை பார்க்குறேன். 25,000 மச்சான். சரி 20,000 கூட வேணாம் மச்சான், 15,000 ரூபாய் வைடா. 6 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின சாக்லேட். ஸோ மிக்ஸ்டு ஃப்ரூட் நட்ஸ் மிக்ஸ்டு சாக்லேட். 4 கிலோ வந்து 150, 1/2 kg வந்து 300. அண்ட் இது ஃப்ரெண்ட் யுவராஜ் வாங்கினது மொத்தமாக 2100க்கு வாங்கியிருக்கோம். நல்ல பெரிய இது. அவன் வந்து ஆயிலு வர்க்கிலாம் வாங்கியிருக்கோம். ஸோ மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே லைட்டாக தான் துருள் தான் போட்டுட்ருக்கு. ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்தோன்னா ஃபால்ஸு பாம்பார் ஃபால்ஸா இது. என்ன கிளாரு பேரை தப்பாக சொல்கிறேன். என்ன பேர்? கூகுளில் போய் பாரு. விஜி இங்கே வேணா ட்ரை பண்ணி பாரு விஜி. வேணாம்ப்பா. நம்மளுடைய அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சர்ச்.
ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் பழமையான சர்ச்சாம். இங்கே என்னடா சைஸ் இருக்கும் வாங்கணும் எல்லாம் பூச்சி படாது ஒரு கிராஸ் நாங்கள் 4 பேர் தான். ஸோ நம்மளுடைய அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பிரையன் பார்க். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து 30 rupees ஒரு ஆளுக்கு. ஸோ நான் இப்போ அப்படியே முன்னாடி காட்டுறேன் பார்க்க. அப்படியே இறங்கிடுவோம் இல்லை எப்படி இருக்கும்? இறங்கி இப்படி வந்து அப்படி வெளியே போயிடுவோமா? ஆனால் அப்படியே போயிடும். அப்படியே சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற பிளேஸ் இது. அதான் என்னதுடா ஹார்டிகல்ச்சர்னா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கொடைக்கானலில் Day 2 எக்ஸ்ப்ளோரிங் vlog முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து போட் ஹவுஸ் காமிச்சிருப்பேன். அது வந்து ரோபோட் போகலான்னு பார்த்தோம். பட் அது வந்து 6 people வேணும்னு சொல்லி அதை மட்டும் போகல. நட தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோக்கஸ் வாக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ரெண்டும் போகலாம். இது வந்து வியூ பாயிண்ட் கோக்கஸ் வாக்கு, இது வந்து ஸோ இந்த 2 தவிர்த்து இன்றைக்கி கொடைக்கானலில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் கவர் பண்ணியாச்சு. இந்த 2 நாளைக்கு நம்மளை கேபில் கூப்பிட்டு போயிட்டு சுற்றி காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். ஸோ அவங்க தான் வந்து நம்ம கேப் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ கேபுக்கு இந்த 2 daysக்கு பார்த்தீங்கன்னா 4500நாங்க. ஸோ நெகோஷியேஷன் பண்ணி 200 கம்மி பண்ணோம். ஸோ 200 கம்மி பண்ணி நமக்கு 4300 சொல்லியிருந்தோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கைடுக்கு வந்து நம்ம சார்ஜஸ் கொடுக்கணும். நம்ம தான் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை அதுக்கும் நம்ம தான் சார்ஜ் பண்ணோம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளுமே வந்து செம்மையாக இருந்தது. நமக்கு வந்து கேப் டிரைவர்ஸும் சரி எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சது, கேபும் சரி. அண்ட் இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா, பை.